அனைவருக்கும் வணக்கம். E-Learn Profile Context for 29th November Trade Preparation. என்னங்க இன்னைக்கு கொஞ்சம் டைரக்ஷனல் ட்ரேட்லாம் எடுத்தீங்களா கான்டெக்ட் பிரகாரம்? ஸோ கான்டெக்ட்டை ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக இன்னையோட ட்ரேட் உங்களால் ஐடென்டிஃபை பண்ணியிருக்க முடியும். அப்படி உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியல அப்படின்னா அப்போ நீங்கள் கான்டெக்ட்டை ப்ராக்டிஸ் கண்டினியூஷன் தேவைப்படுதுன்னு அர்த்தம். ஓரளவுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியுது அப்படின்னா இதுக்கப்புறம் நீங்கள் நிறைய சார்ட்ஸில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்றது நீங்கள் உங்களுக்கு நீங்களே என்ன பண்ணிக்கலாம், ஷெல்ஃப் அசஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நவ் வி கோ ஃபார் current today discussion. Before going to discussion, நேத்தோடைய கான்டெக்ட்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்ற வாட்டி பார்த்துருவோம். நேத்தோட கான்டெக்ட்ல எக்ஸாக்டா இந்த பிளேஸ் நோட் பண்ணிக்கோங்க. நேத்தோடைய வீடியோவில் நம்ம 8 minutes 57 secondsல கிளியரா பேசியிருக்கோம். இந்த அபோவ்ல நமக்கு ரிஜெக்ட் ரிவர்சல் வரும்போது இந்த இடத்துல ஒரு டெஸ்டிங் இருக்கணும், அதுக்கு பிலோல தான் நமக்கு கரெக்ஷன்ஸ்லாம் எதிர்பார்க்கணும்னு இந்த கான்செப்ட் நம்ம பேசியிருப்போம். இது வந்து பேங்க் நிஃப்டியில் நோட் பண்ணிக்கோங்க. சிமிலர்லி நிஃப்டியில் வரும்போது எக்ஸாக்டா இன்னைக்கு அபோவ்ல நமக்கு ப்ராப்பர் இந்த இடத்துல ஒரு கன்வர்ஷன் இருக்கணும். அப்படி கன்வர்ஷன் இல்லை அப்படின்னா உங்களுக்கு டெஃபினட்டா இந்த இடத்துக்கு ரிப்பேர் பண்ண வரும். எய்தர் இந்த இடத்துல அபோவ்ல கன்வர்ஷன் உங்களுக்கு இருக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட் ரிப்பேர் பண்ண வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகே, ஸோ இந்த இடத்துல ரிப்பேர் பண்ணுறதுக்காக எதர் இங்கே கன்வர்ஷன்ஸ் அப்படின்னா இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு ரிப்பேர் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதான் கான்டெக்ட் பிரகாரம் நம்ம இருக்குது. ஆக்ஷன் ப்ராசஸை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு தான் நம்ம நேற்று கான்டெக்ட் டிஸ்கஷனில் பண்ணியிருக்கோம். ஸோ கான்டெக்ட் பிரகாரம் நீங்கள் வரும்போது உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அகெயின் எக்ஸாக்டாக 1 month ஃபுல் எக்ஸ்பைரிங்க. போன எக்ஸ்பைரியில் ஆரம்பிச்சு 31st October ஆரம்பிச்சு இன்னைக்கு பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி வரைக்கும் நம்ம பர்ஃபெக்டாக கான்டெக்ட் போட்டிருக்கோம். இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணினா பாருங்க, எப்படியாவது பாருங்க, இல்லை அந்த பர்டிகுலர் பாயிண்ட் மட்டும் மார்க் பண்ணி பாருங்க. ஒரு 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 இதுக்கு ஒரு 1 minute நீங்க ஸ்பெண்ட் பண்ணி நீங்க பாருங்க. பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எப்படி மார்க்கெட்டை நம்ம ஃபாலோ பண்றது அப்படின்றது. ஆஸ் எ ட்ரேடரா நம்ம ப்ராஃபிட்டு லாஸ் இதை பற்றிலாம் யோசிக்கிறோமே தவிர மார்க்கெட்டை எப்படி ஃபாலோ பண்றது, ஏங்க மார்க்கெட்டை ஃபாலோ பண்ணி போனால் தானே நம்ம ப்ராஃபிட் வரும். ஸோ மார்க்கெட்டை எப்படி நம்ம ஃபாலோ பண்றது அப்படின்னு உங்களுக்கு அது புரிதல் வரும். ஸோ ஸ்டில் வந்து உங்கள் லேர்னிங் முடிக்காதவங்க நீங்கள் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 100 members ஆவரேஜாக பார்த்துருக்காங்கன்றது எனக்கு தெரிய வருது. ஸோ எக்ஸ்பெக்டிங் மோர் பீப்புள் டு சி திஸ் பர்டிகுலர் லேர்னிங். அப்போ தான் நம்ம அடுத்த செஷன் ஆஃப் லேர்னிங் போகிறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகேவா? அண்ட் அகைன் ஒரு வாய்ஸ் அவுட். ஸோ மென்டார்ஷிப் ப்ரோக்ராமில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இங்கே மென்டார்ஷிப் ப்ரோக்ராமில் வந்து உங்களோட ஃபீட்பேக்ஸு விருப்பப்பட்டு அவங்க கொடுத்த வாய்ஸ் ஓவரோ இல்லைன்னா அவங்களோட வீடியோஸோ இருக்கும், அதை நீங்கள் பார்த்துக்கலாம். மென்டார்ஷிப்பை சப்ஸ்கிரைப் பண்ணுன்றவங்க நம்ம elearnprofile.com போயிட்டு அந்த இடத்துல மென்டர்ஷிப் ப்ரோக்ராம்க்குண்டான இந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா இது வந்து ஒரு கண்டினியூஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம். ஜஸ்ட் லைக் ஒரு 1 week 2 weeks 1 month அப்படிலாம் நீங்கள் ஒர்க் பண்ணி பார்த்தீங்கன்னா இதை பற்றி டீட்டெயில்டாக நீங்கள் படிக்கிறதுக்குலாம் வந்து சில லட்சங்கள் செலவு பண்ணி படிக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் இதெல்லாம். இப்போ ரொம்ப நாங்கள் மென்டர்ஷிப்பாக பண்ணுறோம். ஓகேங்களா? இங்கே எல்லாமே நாங்கள் பர்ஃபெக்டாக இருக்கிறோம். விருப்பப்படுறவங்க மட்டும் வந்தால் போதும். ஓகேங்களா? பர்ஃபெக்ட் லேர்னர்ஸாக எங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இந்த ஃபீஸே கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க ப்ராப்பராக நீங்கள் இந்த இஎம்ஐ ஆப்ஷனை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இங்கே இஎம்ஐ ஆப்ஷன்ஸ்லாம் வந்து தே ஆர் கிவிங் வெரி லீஸ்ட் இஎம்ஐக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு ஸ்டாப் லாஸ் 1 monthக்கு ஒரு ஸ்டாப் லாஸ் மாதிரி நினச்சிக்கலாம். நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் இஎம்ஐ எடுத்துட்டு ஆனால் பர்ஃபெக்டாக நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு குரூப்பாக ஒரு மென்டார்ஷிப்பாக ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு ப்ரொஃபஷ்னல் ட்ரேடராக நீங்கள் வர்றதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இங்கே நம்ம பார்க்க முடியும். சரிங்களா? ஸோ இதை வந்து மிஸ் பண்ணுறாதீங்க. மோர் ஆர் மோர் வந்து நாங்கள் வந்து ப்ராக்டிக்கல் அப்ரோச் தான். இங்கே பாருங்கள், இது நம்ம மென்டார்ஷிப் குரூப்போடைய ப்ராக்டிக்கல் செஷன்ஸோடைய மெம்பர்ஸோட ப்ராக்டிஸ் பண்ணுது.
அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரொஃபைல், ஒரு பக்கம் ப்ரொஃபைல், ஒரு பக்கம் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ், அட்ஜஸ்ட்மெண்ட். ப்ரொஃபைல், ஆப்ஷன் அட்ஜஸ்ட்மெண்ட், ஸ்ட்ராட்டஜிஸ். யாருமே இங்க வந்து இன்ட்ராடேவை ஃபோக்கஸே பண்ண மாட்டாங்க. மார்க்கெட்டை எப்படி பாயிண்ட் டு பாயிண்ட், மார்க்கெட் எப்படி பாயிண்ட் டு பாயிண்ட் கேப்சர் பண்றது, எப்படி நம்ம ஃபாலோ பண்றது, எப்படி நம்ம பொட்டன்ஷியலை இன்க்ரீஸ் பண்றது, எப்படி நம்ம கேபிட்டலை நம்ம பத்திரமா வச்சுக்கிறது, லாங் டைம் ட்ரேடரா எப்படி நம்ம சர்வே பண்றது, இதெல்லாம் தான் இங்க இருக்கும். லாட் ஆஃப் பீப்புள்ஸ் ஆர் பிராக்டிசிங். பாருங்க, இதெல்லாம் வந்து ஒரு நாள் 2 நாள் வரக்கூடிய ப்ராக்டிஸ் கிடையாது. வி ஹேவ் டு நீட் லாட் ஆஃப் டைம் ஹேவ் டு ஸ்பெண்ட். ஓகேங்களா? ஜஸ்ட் லைக் ஒரு கோர்ஸ் மாதிரிலாம் பண்ணிட்டு போக முடியாது. ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிக்கல் எக்ஸசைஸ் ஆன்லைன்ல நம்ம பண்ணிட்டு இருக்கோம். வெரி லிமிட்டட் பீப்புளோட தான் நாங்கள் அசோசியேட் பண்றோம். மோர் பீப்புள யார் உண்மையாவே நான் பர்ஃபெக்ட், இது வரைக்கும் எவ்வளோ பிரச்சனை ஃபேஸ் பண்ணிட்டு ஒரு பர்ஃபெக்ட் ட்ரேடரா நான் வரணும், அதுக்கான ஒரு பிளேஸ் இருக்கா, யாராவது பர்ஃபெக்ட் ட்ரேடர் ஆகிறதுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு இங்கே உருப்படியா இருக்கீங்களா அப்படின்னு கேள்வி கேட்டது நிறைய எங்க மனசுல இருக்கு. அதுக்கான ஒரு பதிலாக தான் இந்த குரூப் நாங்கள் வச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணலாம். அலாங் வித் அவர் டீம் we support always. Okay, so go for context preparation today. uh, first first monthly profile. So monthly profile பார்க்கும்போது உங்களுக்கு என்ன இன்னைக்கு ஐடியா கிடைச்சதுன்றதை நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. டெஃபினட்டா நம்ம டிஸ்கஸ் பண்ணோம், அந்த பர்டிகுலர் ஹையை மார்க்கெட் ஒன்றும் கிளியர் பண்ணவே இல்லை. இது போன மாசத்தோடைய ஹையை இந்த மாசம் கிளியர் பண்ணவே இல்லை. ஸ்டில் வந்து நமக்கு இங்க லெவல்ஸ் இருக்கு. 53,500 இன்னும் மார்க்கெட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. யாரு? பேங்க் நிஃப்டி. எங்க இருந்து? இங்க 52,300ல இருந்து 52,600. ஸோ 1000 பாயிண்ட்ஸ் மார்க்கெட் மேலே போகிறதுக்கான பாயிண்ட் இருக்கு. இங்க 52,700, சாரி இந்த இடம் பாருங்க, 52,300 ரேஞ்சில இருந்து 53,600. அப்போ எவனுங்க 1,300 பாயிண்ட்ஸ். ஸோ அப்புறம் 1000 பாயிண்ட்ஸ் போக வேண்டியது இருக்கு. ஆனால் 50% தான் மார்க்கெட் போயிருக்கு. இப்போ ரீட்ரேஸ் வந்துருக்கு, போயிட்டு அது வந்து டெஸ்டிங் வந்திருக்கு. இது பற்றி டீட்டெயிலாக நான் வந்து டெய்லி செஷனில் உங்களுக்கு அது டெய்லி சார்ட்ல உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். அட் ப்ரெசென்ட் உங்களுக்கு நாங்கள் ஸ்லைட் இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க, டெஸ்டிங் வந்திருக்காங்க. நான் கண்டினியூ ஆகுமா இல்லை ரிவர்சல் ஆகுமா? ஸ்டில் வந்து 52,000 நல்ல ஒரு லோ தான், அது ஒன்றும் மார்க்கெட் கிளியர் பண்ணலை. ஓகேங்களா? சேம் நிஃப்டி. நிஃப்டி வந்து உங்களுக்கு வந்து இனிஷியேட்டிவ் செல்லிங் எடுத்திருக்கு. இனிஷியேட்டிவ் செல்லிங்லேருந்து மார்க்கெட் வந்துட்டு இந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக இன்னைக்கு நம்ம என்ன சொல்லணும், இனிஷியேட்டிவ் செல்லிங் எடுத்துட்டு பையிங்கான இனிஷியேட்டிவ் பையிங் வந்து நிஃப்டியில் கன்ஃபார்ம் ஆகலை அப்படின்னு சொல்லி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அப்போ அதே மாதிரி தான் எனக்கு உங்களுக்கு இனிஷியேட்டிவ் பையிங்கே வரல. மார்க்கெட் திரும்ப வந்து ஒரு இன்வென்ட்ரிக்கு வந்திருக்காங்க. இப்போ இங்கேருந்து போன இந்த ரேலிக்கு இன்வென்ட்ரி பண்ணிட்டு இருக்காங்க. அது நல்லாவே இப்போலாம் வந்து குயிக்காகவே பண்ணிடுறாங்க. அது நம்ம நெக்ஸ்ட் ப்ரொஃபைலில் பார்ப்போம். வீக்லி ப்ரொஃபைல். ஸோ வீக்லி ப்ரொஃபைலை பொறுத்த வரைக்கும் போன வாரத்துக்கு இந்த வாரம் நல்ல ஒரு புல்லிஷ் வீக் தான். பட் மார்க்கெட் டூயிங் தி சம் கரெக்ஷன்ஸ் இன் தி பேங்க் நிஃப்டி. ஓகேங்களா? ஸோ அது ஆல்ரெடி நம்ம சொன்ன கொஞ்சம் ரிப்பேர் ஒர்க்லாம் இருக்கும். அது முடிச்சுட்டுனா ஃபர்தர் ரேலி ஆகும்னு இது வந்து வேற ஒரு கான்செப்ட்லேயே நீங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, கம்பேரிங் லாஸ்ட் வீக் இந்த வீக் நல்ல ஒரு இனிஷியேட்டிவ் தான். பட் இனிஷியேட்டிவ்லேயே இன்னைக்கு இந்த ரிஜெக்ஷனும் மார்க்கெட் ஃபேஸ் பண்ணியிருக்கு. அண்ட் சேம் டைம் பையிங் ப்ரெஷரும் இருந்திருக்கு. ரிஜெக்ஷனுக்கு அப்புறம் ஒரு பேலன்ஸும் நடந்திருக்கு. இந்த பேலன்ஸ்லேருந்து என்ன மாதிரி அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்றத இதான் பேலன்ஸ் ஏரியா. ஸோ நமக்கு கிடைச்ச பேலன்ஸ் பாயிண்ட் வந்து இதுதான், இந்த பேலன்ஸ் பாயிண்ட். இந்த பேலன்ஸ் பாயிண்ட்டுக்கு திரும்ப வந்திருக்காங்க, போயிட்டு வந்திருக்காங்க. இங்கேருந்து ஃபர்தராக கண்டினியூ பண்ணுவாங்களா, இதெல்லாம் கிளியர் பண்ணுவாங்களா அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நிஃப்டி. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் போன வாரத்துக்கு இந்த வாரம் போயிட்டு ரிவர்ஸலே ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கேருந்து போயிட்டு பேலன்ஸ் பண்ணியாச்சு. பேலன்ஸ்க்கு அப்புறம் இன்னைக்கு இம்பேலன்ஸ். ஆனால் இம்பேலன்ஸ் தான் அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க இந்த பிளேஸ்க்கு உண்டான ரிப்பேர் ஒர்க்காக தான் இது பண்ணுற மாதிரி தான் எனக்கு படுது. ஓகேங்களா? ஸோ இங்கே இந்த ரிப்பேர்லேருந்து திரும்ப மார்க்கெட் இங்கே ரியாக்ட் ஆகும். அதே மாதிரி இந்த இடத்துல பேங்க் நிஃப்டி போயிட்டு இப்படி வந்தது, இங்கேருந்து இவங்க கண்டினியூ பண்ணுவாங்க. இவங்க இந்த ரிப்பேர் ஒர்க்கை முடிச்சுட்டு நிஃப்டியும் இப்படி கண்டினியூ ஆகும். ஒரு நல்ல ஒரு மூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி பாசிட்டிவாக நான் திங்க் பண்ணுறேன். நெகட்டிவாக பேச சொன்னீங்க அப்படின்னா 23,800 பிலோவில் எனக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சா மட்டும் தான் நம்ம வந்து இது இன்னும் கரெக்ஷனாக பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸ்டில் வந்து ப்ராப்பராக உங்களுக்கு வந்து அது நல்லாவே செட்டப் வந்திருக்கு. இது ஆக்ஷன் ப்ராசஸாக ஃபாலோ பண்ணும்போது ஒன்று இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் மெத்தட், ஆக்ஷன் ப்ராசஸ், பெல் கர்வ். ஓகேங்களா? ஸோ இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து மார்க்கெட் ப்ரொஃபைலை டீப்பாக படிக்க படிக்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட். ப்ராப்பராக மார்க்கெட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஓகே, டெய்லி சார்ட். ஸோ டெய்லி சார்ட்டில் நம்ம நேற்று பேசின அந்த லெவல்ஸை இதுக்கு மேலே என்ன பண்ண மார்க்கெட்டு
பையிங்க ஃபினிஷ் பண்ணி செல்லிங்க காமிச்சதுன்னா ஒரு கரெக்ஷன் இருக்கும். என்ன பண்ணாங்க, பையிங்க ஃபினிஷ் பண்ணி செல்லிங்க காமிச்சாங்க. ஆனா செல்லிங்க கன்டின்யூ பண்ணணும்னா இங்க வரணுமே 52,000 கீழ வரணுமே. அப்பதானே உங்களுக்கு அது கரெக்ட்டா இருக்கும். இப்படி போடுங்க. அப்ப இந்த இடத்துக்கு கீழ வரணுமே நமக்கு. வரலையே. அப்போ ஜஸ்ட் ஒரு கரெக்ஷன் இது. நல்ல ஒரு இந்த 2 நாள் இங்க இருந்ததுக்கு ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்துட்டு, அந்த இனிஷியேட்டிவ இங்க வந்து டெஸ்ட் ஆஃப் டிமாண்ட்ன்னு சொல்றாங்க இந்த கான்செப்ட்ட. டெஸ்ட் ஆஃப் டிமாண்ட் இன்னைக்கு பண்ணியிருக்கிறாங்க. கூட எல்லாரும் வராங்களா அப்படின்னு செக் பண்றாங்க. யாரும் வரலன்னா எவ்வளவு தூரம் கீழ போதோ விட்டுட்டு, அதுக்கப்புறம் இங்க இருந்து புல் பண்ணுவாங்க. அத நம்ம இன்னைக்கு அடுத்த சார்ட்ல நான் டிஸ்கஸ் பண்ணும்போது எக்ஸ்பிளைன் பண்றேன் இந்த பேங்க் நிஃப்டி. நிஃப்டி வந்து இனிஷியேட்டிவ் செல்லிங் இன்னைக்கு குடுத்தாங்க. அவங்க டார்கெட்ட ரீச் பண்ணிட்டாங்க. இனிஷியேட்டிவ் செல்லிங் குடுத்தாங்க. டார்கெட்ட ரீச் பண்ணாங்க. அவங்க டார்கெட் என்னங்க இதானுங்க? இதானுங்க டார்கெட் அவங்களது. இந்த பிளேஸ். டார்கெட்ட ரீச் பண்ணிட்டாங்க. வேலை முடிஞ்சிருச்சு. இது ஃபர்தரா அவங்க ரிப்பேர் பண்ண போறாங்களா? அப்படின்றத நம்ம அப்கமிங் செஷன்ஸ்ல தான் நம்ம பார்க்க முடியும். அட் பிரசன்ட் மார்க்கெட் 24,000 சாரி 2400ல இருந்து 23,800 அந்த ரேஞ்ச். இந்த ரேஞ்சில தான் பேலன்சிங் நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி நிஃப்டில இந்த பர்டிகுலர் பிளேஸ் 52,600ல இருந்து 52,000 இந்த 500 பாயிண்ட்ஸ்க்குள்ள இவங்க ரேஞ்ச் பண்றாங்க. இவங்க இந்த இடத்துல ரேஞ்ச் பண்றாங்க. அப்ப இங்க இருந்து ஃபர்தர் மூவ்க்கு மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ வி கோ டு டீப் கான்டெக்ஸ்ட். ஸோ டீப் கான்டெக்ஸ்ட்க்கு போகிறதுக்கு முன்னாடி பேங்க் நிஃப்டியோடைய அந்த வைக் ஆஃப் மெத்தடோட நம்ம கம்பேர் பண்ணிட்டு இருக்க அந்த ஆக்டிவிட்டியை முடிச்சிடுவோம். ஏன்னா எதையும் அரைகுறையாக வைக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ வைக் ஆஃப் மெத்தட் பிரகாரம் ஓகே சி செல்லிங் கிளைமேக்ஸ் ஓகேங்களா? செகண்டரி டெஸ்ட் நவ் ஸ்ப்ரிங் திஸ் பர்டிகுலர் லொகேஷன். ஓகேங்களா? ஸோ இந்த பர்டிகுலர் பிளேஸ் பாருங்க, உங்களுக்கு சைன் ஆஃப் ஸ்ட்ரென்த்தா இருக்குமா இந்த இடம் அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்போ டெஸ்ட்டுக்கு வந்துட்டு இங்கேருந்து ஃபர்தர் வந்து கண்டினியூ ஆகலாமா, இந்த இடத்துல இருந்து ஃபர்தராக கண்டினியூ ஆகலாமா? ஏன்னா இந்த ஹையை வந்து இன்னைக்கு கிளியர் பண்ணியிருக்காங்க. ஹையை கிளியர் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஹையை கிளியர் பண்ணிட்டு உள்ள வரக்கூடாது. உள்ள வந்திருக்காங்க. வந்தா என்ன பண்ணணும்? உள்ள வந்தாச்சுன்னா இந்த இடம் தான் நமக்கு என்னது இப்போதைக்கு. ஏன்னா மார்க்கெட் இங்க இருந்து மேல போயிருக்கல. நம்ம பேசணும் இந்த இடம் வந்து லாஸ்ட் பாயிண்ட் ஆஃப் சப்ளைனா என்னங்க, இங்க இருந்து இப்படியே போய் இப்படி வருது. ஓகேங்களா? லாஸ்ட் பாயிண்ட் ஆஃப் டிமாண்ட்னா வெளியில போயிட்டு வந்து இங்க டிமாண்ட் எடுத்துட்டு போறது. இப்போ என்னங்க டிமாண்ட் நம்ம நினைச்சுக்கலாமா? ஓகே, டிமாண்ட் நினைச்சிட்டு இந்த இடத்துல நம்ம ஆப்ஷனை செக் பண்ணலாம். எங்க இந்த 52,200 இந்த ரேஞ்சை வந்திருக்காங்க. வந்துட்டு இங்கேருந்து அவங்க கண்டினியூ பண்ணி ரேலி போங்களா அப்படி. ஏன்னா நிஃப்டிலையும் ஆல்மோஸ்ட் கரெக்ஷன் முடிஞ்சிச்சு. அவங்க பேலன்சிங் ஜோன்ல தான் இருக்காங்க. பேங்க் நிஃப்டிலும் இந்த இடத்துல வந்து ஒரு பேலன்ஸ் ஜோன்ல தான் இருக்காங்க. அப்போ இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு பாசிட்டிவ் நியூஸ் இருந்துச்சுன்னா ஓகே. பாசிட்டிவ் நியூஸ் உங்களுக்கே தெரியுது, குளோபல் மார்க்கெட்ல ஜியோ பொலிட்டிக்ஸ்ல கொஞ்சம் பாசிட்டிவ் நியூஸ்லாம் இருக்கு. வார் வந்து சீஸ் ஃபயர் பண்ணலான்னு பேசிட்டு இருக்காங்க. சில பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அண்ட் ஆல்சோ வி ஆர் இந்த டிசம்பர் மோஸ்ட்லி வந்து மார்க்கெட் வந்து ஹாலிடே மந்தாக தான் இருக்கும். எப்படி இருக்கும்ன்றது அப்கமிங் மந்த் சொல்லலாம். அது வரைக்கும் மேபி உங்க கன்சால்டேஷனை கண்டினியூ பண்ணிட்டு போஸ்ட் டிசம்பர் ரேலி ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை இப்பவே ஒரு ரேலி முடிச்சுட்டு வந்து கன்சல்டேஷன் வரலாம். என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய கிராண்ட் ஃபாதர் வைக் ஆஃப் ரிச்சர்ட்ஸ் வந்து நமக்கு கைட் பண்ணது பிரகாரம், அந்த சேம் டைம் ஜிம் டால்டன் அண்ட் பீட்டர் ஸ்டேல்மருடைய ஹெல்ப் பிரகாரம் ரெண்டு கான்செப்ட்டுமே உங்களுக்கு பர்ஃபெக்டாக நீங்கள் மேட்ச் பண்ண கற்றுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட்டில் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா நீங்கள் சார்ட்டில் எக்ஸ்பர்ட் ஆகணும். சார்ட் அனலைஸ்மெண்ட்டில் எக்ஸ்பர்ட் ஆகணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு உண்டான அந்த ட்ரேடிங் மெத்தடில் நீங்கள் எக்ஸ்பர்டைஸ் ஆகணும். அப்புறம் இந்த ரெண்டு விஷயத்தையுமே நீங்கள் என்ன பண்ணணும், ப்ராப்பராக உங்களுடைய மணி மேனேஜ்மெண்ட், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்ல பர்ஃபெக்டா ஆகணும். இத ஆஸ் எ சைக்காலஜியா நீங்க என்ன பண்ணணும், கண்டினியூஸ் ப்ராசஸா பண்ணணும். அப்பதான் நீங்க யாரு, ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடரா இந்த ட்ரேடிங்கை மட்டுமே உங்களுடைய லைஃபா வச்சு கொண்டு போக முடியும். ஓகேங்களா? இதுக்கு தான் உங்களுடைய கோலா இருக்கணும். இதை நீங்க கண்டினியூஸா ப்ராக்டிஸா இருக்கணும். இதை கண்டினியூஸா நீங்க ப்ராக்டிஸ் பண்றதுக்கு உங்களை சுற்றி ஒரு பாசிட்டிவ் குரூப் இருக்கணும். ஓகேங்களா? அப்பப்போ மாத்திட்டு கொண்டுட்டுலாம் இருக்கக்கூடாது. பர்ஃபெக்டா பண்ணணும். இதுதான் இருக்கணும். அந்த மாதிரி இருக்கும்போது டெஃபினட்டா உங்களுக்கு 2025ல இருந்து பர்ஃபெக்டா உங்களுக்கு ஒரு லெவலா நீங்க முன்னேற்றத்தை நோக்கி போக முடியும். ஓகேங்களா? ட்ரேடிங் இஸ் எ லாங் டைம் ஜேர்னி. நம்ம நினைக்கிற மாதிரி 2 நிமிஷம் ட்ரேடு 3 நிமிஷம் ட்ரேட்லாம் கிடையாது. பர்ஃபெக்டா பண்ணீங்கன்னா பர்ஃபெக்டா வரும். ஸோ இதுதான் ப்ளோ.
அப்ப நீங்க நீங்க வந்து ட்ரேடிங்ல சக்சஸ் ஆகணும் அப்படின்னா சார்ட்ல இது மாதிரி நீங்க எக்ஸ்பர்டைஸ் பண்ணணும். ஆக்ஷன் ப்ராசஸ்ல எக்ஸ்பர்டைஸ் பண்ணணும். அதெல்லாம் உங்களுக்கு சார்ட்லயே வந்துரும். அதுக்கப்புறம் இந்த பர்ட்டிகுலர் மூவை எப்படி நான் கேப்சர் பண்ணது? இந்த இடத்துல எனக்கு லோனு கன்ஃபார்ம் ஆகுது. மார்க்கெட்டிங் ஹைக்கு போயிருக்கு. அப்ப இந்த லோலேருந்து ஹைக்கு போயிருக்கேன். இது எப்படி நான் கேப்சர் பண்றது? அப்படின்ற அந்த மெத்தட் உங்களுக்கு ட்ரேடிங் மெத்தட்ஸ்லாம் உங்களுக்கு நல்லா தெரியணும். அதுக்கப்புறம் எப்படி மணி மேனேஜ்மென்ட் பண்றது? எப்படி உங்களோட ரிஸ்க்க கவர் பண்ணிக்கிறது? தட் மீன் அட்ஜஸ்ட்மென்ட் அண்ட் எப்படி கேபிட்டல் மேனேஜ் பண்றதெல்லாம். அதுக்கப்புறமா உங்க சைக்காலஜியை நீங்க பில்ட் பண்ணி பர்ஃபெக்ட்டா கொண்டு போகும்போது, இத கன்டினியூஸ் ப்ராசஸ் ஒரு நாள் என்ன இத கன்டினியூஸ் ப்ராசஸா நீங்க போகும்போது, டெஃபினட்டா நீங்க சக்சஸ்ஃபுல் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடரா வருவீங்க. ஓகேங்களா? நான் இன்வெஸ்டர் பத்தி பேசினேங்க. ட்ரேடர். இன்வெஸ்ட்ன்றவங்க இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணி நாளைக்கு ஃபியூச்சர்ல எடுக்கிறவங்க. ட்ரேடர்ன்றவங்க எங்களுக்கு வேற எந்த வேலை வெட்டியும் இல்லங்க. எங்களுக்கு வேலை எதுவும் இல்ல. இந்த வேலைய வேலையா பார்க்க போறோம். இதுல இருந்து தான் நாங்க சம்பாரிச்சு நாங்க வந்து எங்க ஃபேமிலிக்கு எடுக்க போறது பேர் தான் ட்ரேடிங். ஓகே. நிறைய பேர் ட்ரேடர்ஸ் வந்து ரொம்ப அனாவசியமா மங்காத்தா, உள்ளே வெளியே இப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. ஓகேங்களா? ட்ரேடிங் இஸ் எ பிசினஸ். ப்ராப்பரா லேர்ன் பண்ணி அப்படின்னு பார்த்தா எல்லா ட்ரேடிங்கும் க்ளோஸ் பண்ணிடணும். எந்த குளோபல் மார்க்கெட்ல இருக்க எல்லா ட்ரேடிங் ஃபாரெக்ஸ்ல ஆரம்பிச்சு, கமாடிட்டில ஆரம்பிச்சு, எஃப்&ஓல ஆரம்பிச்சு, இன்ட்ராடே எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு இன்வெஸ்டிங் மட்டும் பண்ண சொல்லுங்க. அப்ப ஏன் ட்ரேடிங்? அப்ப ட்ரேடிங் இஸ் எ ரியல் பிசினஸ். உலகத்துல நடந்துட்டு இருக்கு. எல்லா இன்ஸ்டிடியூஷனும் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா ஹெட்ஜ் ஃபண்டும் பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கு எப்படி பண்ணணும்னு தெரியல. கொஞ்சம் ஏமாறுறோம். பெர்ஃபெக்ட்டான கைடன்ஸ் இல்ல. அப்படியே கைடன்ஸ் கிடைச்சாலும் நமக்கு அது கரெக்ட்டான கைடன்ஸான்னு தெரியல. அப்படியே யார் கரெக்ட்டா இருக்காங்களோ அவங்க சொல்லிக் குடுக்க விருப்பப்படல. அப்படியே ஒரு சிலர் சொல்லிக் குடுக்க விருப்பப்பட்டாலும், அவங்க எல்லாருமே வந்து ரொம்ப ஹை எக்ஸ்பெக்டேஷனா இருக்காங்க. ஓகேங்களா? ஒரு ஷார்ட் டேர்ம்ல சொல்லிக் குடுத்துட்டு, அப்படி எட்ஜ்ல டச் பண்ணிட்டு, நல்லா இருப்பான்னு முதுகுல தட்டி குடுத்துட்டு போயிடுவாங்க. அவ்வளோதான். அப்புறம் ஊந்தமா, ஏந்தமான்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க. அப்போ இதெல்லாம் தான் ஒரு ட்ரேடர் சக்சஸ் ஆவறதுக்கான முக்கியமான பாயிண்ட்ஸா இருக்கு. ஓகேங்களா? அதனால ட்ரேடிங் பத்தி அனாவசியமா கமெண்ட் பண்றத விட்டுட்டு, ட்ரேடிங் பண்ண தெரிஞ்சா ட்ரேடிங் பண்ணுங்க. இல்லன்னா இன்வெஸ்டிங் பண்ண தெரிஞ்சவங்க இன்வெஸ்டிங் பண்ணிட்டு ஹேப்பியா இருங்க. ஓகேங்க. ஸோ ஐ கிளியர்லி வார்ன் தட் பீப்பிள். ஸோ நவ் we look for a closed context in the Nifty. ஸோ க்ளோஸ்டு கான்டெக்ட் இன் பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது இன்னைக்கு இந்த 3 நாளுமே நமக்கு ஓவர்லேப்பா இருந்துச்சு. இந்த ஓவர்லேப்புக்கு அப்புறம் மேல ஒரு ரிஜெக்ட், ரிவர்சல் அண்ட் கன்டினியூஸ் ஆக்ஷன் வேணும். ஆனா இன்னைக்கு பெர்ஃபெக்ட்டா என்ன பண்ணிருக்காங்க பாருங்க. சரி நீங்க அந்த அந்த நான் அந்த வீடியோ ஒண்ணு இருக்கும். ஏபி ஃபெயில்ட் ஆக்ஷன், ஏபி புவர் லோ, புவர் ஹை. அந்த ஐ திங்க் த 7th செஷன் ஆர் 8th செஷன். அது ஒரு வாட்டி போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த கான்செப்ட்லாம் நான் கிளியரா பொறுமையா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகே. ஏதோ பார்க்க சிம்பிளா இருக்க மாதிரி இருக்கும். இங்க பாருங்க. இது ஹை, லோ. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு மார்க்கெட் இங்க க்ளோஸ்ல இருந்து உங்களுக்கு இந்த இடத்துல ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அப்போ ஓப்பன் ஆயிடுச்சுங்களா? ஓப்பன் ஆன பிறகு என்னங்க பண்றாங்க? இது வந்து போன வாட்டி இருந்த டிமாண்ட் ஜோனை மார்க் பண்ணி வச்சிருக்கோம். இது போன வாட்டி இருந்த ஹை. அந்த ஹையை அப்படி டெஸ்ட் பண்ணிட்டு அழகா மார்க்கெட்டோட ஏ பீரியட் அப்புறம் பி பீரியட் உங்களுக்கு போறான். போயிட்ட பிறகு இந்த இடத்துல க்ளோஸ். சி பீரியட் உங்களுக்கு கண்டினியூ பண்ணல. அப்ப என்னங்க பியும் சியும் சேர்ந்து என்னங்க ஆயிடுச்சு? ஒரு புவர் ஹை இங்க கிரியேட் ஆகுது. ஓகேங்களா? மார்க்கெட் இந்த ஏவோட லோவை கட் பண்ணக்கூடாது. முக்கியமா இந்த ஆஃபை வந்து மார்க்கெட் கன்ஃபார்ம் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? நோட் பண்ணிட்டீங்களா இந்த பாயிண்ட்டை? இப்போ இதே விஷயத்த நான் 15 மினிட்ஸ்க்கு மாத்துறேன். இதே ஆப்ஷனை 15 மினிட்ஸ்க்கு மாத்திட்டு உங்களுக்கு கரெக்டா அந்த இடத்துல கொண்டு போய் உங்களுக்கு செட் பண்றேன். ஓகேங்களா? செட் ஆயிடுச்சுங்களா ஆப்ஷனு? இப்போ பாருங்க. இது 30 மினிட்ஸ்ல நீங்க மார்க் பண்ணி ஆஃப்ல வரக்கூடாது. அதே இடத்துல பாருங்க உங்களுக்கு 15 மினிட்ஸ்ல அழகா மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு? இது ஸ்டடி பண்ணி உங்களுக்கு கன்ஃபார்ம் கொடுக்குது. தட் மீன் இங்க ஓப்பன் ஆகி போன அந்த ஆக்ஷன் இப்போ ரிஜெக்ட் ஆகுது. ஓகேவா? ரிஜெக்ட் ஆகி வருதுங்களா? பர்ஃபெக்ட்டா வந்தாச்சா? இந்த ஆஃப் தாண்டி வரக்கூடாதுன்னு சொன்னா அந்த ஆஃபுக்கு முன்னாடி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆஃபுக்கு அப்புறம் கண்டினியூ ஆயிடுச்சு. உங்களுக்கு என்ன உங்களுக்கு அடுத்த லோவியும் கட் ஆகுது. அப்ப என்னங்க இங்க இருந்து போன அந்த பர்ட்டிகுலர் ஃபர்ஸ்ட் 1 ஹவர் போன ரேலி ஸ்டாப் ஆகி ரிஜெக்ட் ஆகி உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகி உங்களுக்கு ரிவர்ஸ் ஆகுது. புரியுதுங்களா? இங்க ரிவர்ஸ் ஆன பிறகு இந்த லோவ மார்க்கெட் கட் பண்ண பிறகு அகைன் இது என்னங்க? இங்க இருந்து மார்க்கெட் மேல போயாச்சு. இப்போ இந்த இடத்துக்கு வராங்க. வந்து இது எக்ஸிஸ்டிங் என்ன பிளேஸ்ங்க? இதான் என்னுடைய கரண்ட் லாஸ்ட் பாயிண்ட் ஆஃப் டிமாண்ட். ஓகேங்களா? இப்போ லாஸ்ட் பாயிண்ட் ஆஃப் டிமாண்ட்ல அவங்க திரும்ப என்ன பண்றாங்க? அப்போ டைரக்ஷன் ஆப்போசிட் ஆக்ஷன் நவ் மார்க்கெட் டூயிங் த பேலன்ஸ் அகைன். இப்போ இந்த பேலன்ஸ்ல நமக்கு என்ன நாளைக்கு நமக்கு ஆக்ஷன் ப்ராசஸ் கன்ஃபார்ம் ஆகுதுன்னு நம்ம பார்ப்போம். அப்போ ஆக்ஷன் ப்ராசஸ் கன்ஃபார்ம் ஆகுதுன்னு போது எடுங்க. இப்போ எனக்கு ஒரு நல்ல ஒரு ஹை மாட்டிக்கிச்சு.
இந்த இடம் நல்ல ஒரு ஹை இருக்கு, இங்க நல்ல லோ இருக்கு, நடுவுல ஆக்ஷன் இருக்கு. அப்ப என்ன பண்ணுவாங்க, நெக்ஸ்ட் டெவலப் தான் பண்ணுவாங்க. கரெக்ட்டுங்களா? டெவலப் தானங்க பண்ணுவாங்க நம்ம பெல் கர்வ். அதுதான் பண்றாங்க. கரெக்ட்டா வந்துட்டாங்க. அப்போ இந்த இடம் நமக்கு என்ன ஆயிடுச்சு, இப்ப ரெஸ்பான்சிவ் செல்லிங் ஆயிடுச்சு. இப்ப இந்த இடம் நமக்கு ரெஸ்பான்சிவ் பையிங் ஆயிடுச்சு. மார்க்கெட் இந்த ரேஞ்சில இருக்கு. அப்போ நெக்ஸ்ட் வீக் உண்டான லெவல்ஸ் என்ன ஆயிடுச்சு, 53, 100, 51, 700, அப்ராக்சிமேட்லி 1400 பாயிண்ட்ஸ் ரேஞ்ச் மார்க்கெட். அப்போ ட்ரேடிங் பொசிஷன் ட்ரேட் பண்றவங்க அவங்க பிளான் பண்ணுவாங்க. இதுல நியூட்ரல் டு புல்லிஷ் பண்றவங்க பண்ணுவாங்க, நியூட்ரல் டு பேரிஷ் பண்றவங்க பண்ணுவாங்க. அதுக்கான மணி மேனேஜ்மெண்ட், அதுக்கான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், தென் ஆக்ஷன் ப்ராசஸ் ஃபாலோ அதுல வர இது அவங்கவுங்க ட்ரேடர் வந்து அவங்க பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஸோ இதுதான் வந்து அந்த பெல் கர்வ், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எல்லாமே. அப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்குள்ள மார்க்கெட் வந்துட்டாங்க என்ன பண்ணுவாங்க, திரும்பவும் இந்த இப்போ இந்த ப்ரொஃபைல் எல்லாத்தையும் நீங்க சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கிடைக்கும். இப்போ இதோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ல கரெக்டா மார்க்கெட் என்ன பண்ணுங்க உள்ள வந்திருக்காங்க. புரியுதுங்களா? அப்போ டவுன் சைட் ஆப்ஷன் உங்களுக்கு கண்டினியூ ஆனா நெக்ஸ்ட் எது வரைக்கும் வர சான்சஸ் இருக்கு, 52,000க்கு. அது ஆல்ரெடி நம்ம தெரிஞ்ச விஷயம் தானே, 52,000க்கு வந்து போவான்றது. அப்போ இந்த இடத்துல தான் உங்களுக்கு பேலன்ஸ்டே இருக்கு. அப்போ திரும்ப அகைன் பேலன்ஸ்க்கு வந்துட்டு இதுல இருந்து திரும்ப மார்க்கெட் அடுத்த ஸ்டேஜுக்கு உண்டான ஆக்ஷன்ஸை பார்க்கும். ஓகே, இது மாதிரி புரிஞ்சுட்டு அப்போ அந்த எந்த இடத்துல நம்ம ஹெட்ஜ் பண்ணணும், எந்த இடத்துல மார்க்கெட்ல நம்ம ஹோல்டு பண்ணி இருக்கணும், எந்த இடத்துல நம்ம எக்ஸிட் பண்ணணும் அப்படின்ற அந்த புரிதல்லாம் நமக்கு கிடைக்கிறது தான் உங்களுக்கு மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங். அதே ட்ரேடிங்கா நீங்க கன்வெர்ட் பண்ணும்போது உங்களுக்கு ப்ராஃபிட்டா இருக்கு. ஓகேவா? ஓகே, இப்போ செல்லிங் அங்க செல்லிங் ஆரம்பிச்சாங்களா? ஸோ இன்னைக்கு செல்லிங் ஆரம்பிச்ச பிறகு அந்த செல்லிங்கோட கான்ஃபிடன்ஸ் லெவல் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். செல்லிங்கோட கான்ஃபிடன்ஸ் லெவல் பார்க்கும்போது பி பீரியட், ஓகேங்களா, சி பீரியட், டி பீரியட், இ பீரியட்ல கான்ஃபிடன்ஸ் போயிடுச்சு, ஐ பீரியட்ல இன்னும் போயிடுச்சு, அப்புறம் 2 வாட்டி கான்ஃபிடன்ஸ் இல்லை மார்க்கெட்ல. அப்போ இது வந்து ப்ராப்பரான ஒரு செல்லிங்க்கு உண்டான இது இந்த இந்த லெவலுக்கு அப்புறமாவே உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் செல்லிங்கே மார்க்கெட் இல்லை. ஓகேங்களா? ஸோ அப்போ ஆல்ரெடி இது யாரோட பிளேஸ், இது ஆல்ரெடி ஒரு டிமாண்டோட பிளேஸ். அப்போ அவங்க டிமாண்ட் பிளேஸ் உள்ள வரும்போது எப்படி இருக்கும் உங்களுக்கு, ஒரே கிரைண்டிங்கா இருக்கும். கரெக்டுங்களா? ஒரு கிரைண்டிங்கா இருக்கும். அப்போ அந்த கிரைண்டிங் தான் இன்னைக்கு ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து நடந்திருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த இந்த பர்டிகுலர் பிளேஸ்ல உங்களுக்கு பாருங்க, ஈச் அண்ட் புவர் லோ, புவர் லோ. அப்போ நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆயிட்டு இங்க நாளைக்கு நல்ல ஒரு வெல் பேலன்ஸ்டா இருக்கு, அங்க டெஸ்ட் எடுத்துட்டு ஃபர்தரா உங்களுக்கு இங்க போய் இன்னொரு பேலன்ஸ் பண்றது இப்படி சான்சஸ் நிறைய இருக்கு. கிளியர்? ஸோ லெவல்ஸ் மார்க் பண்ணிப்போமா ரெஃபரன்ஸ். இந்த இடத்துல உங்களுக்கு இருக்கிறது ஒரு ரேலி ஹை. அப்புறம் இந்த இடம் நல்ல ஒரு மூவா இருந்தாலும் இந்த ஆஃப் நல்ல உங்களுக்கு திரும்பவும் ஒரு சப்ளையா இருக்கும், டெம்பரவரியா இந்த சப்ளை இருக்கும். இந்த இடத்துல ரேலி ஹை இருக்கும். தென் இந்த இடத்துல ஒரு வீக்கர் ஹை இருக்கு, இந்த இடத்துல ஒரு ரேலி ஹை இருக்கு. ஆனா இந்த ரேலி ஹை என்ன பண்ணணும், பண்ணிருக்கணும், இந்த ரேலி என்ன பண்ணிருக்கணும், இந்த லோவை கிளியர் பண்ணிருக்கணும், ஒன்னும் கிளியர் பண்ணல. அப்போ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு புவர் லோ இருக்கு. மார்க்கெட் இந்த இடத்துல க்ளோஸ் ஆகும்போது இந்த இடத்துல உங்களுக்கு அழகா ஒரு பேலன்ஸ் ஃபார்ம் பண்ணிருக்கு. அப்போ இந்த ஸ்மால் பேலன்ஸ்ல இருந்து நாளைக்கு மார்க்கெட் இப்படி கன்வெர்ட் ஆகும்போது ஃபர்ஸ்ட் ரெஃபரன்ஸ், செகண்ட் ரெஃபரன்ஸ், தேர்ட் ரெஃபரன்ஸ் இருக்கும். இதுக்குள்ள உங்களுக்கு மார்க்கெட் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ண சான்சஸ் இருக்கும். இதை டவுன் சைடு உங்களுக்கு கிடைக்கும் போது உங்களுக்கு கரெக்டாக இந்த லோ மார்க்கெட் கிளியர் பண்ணணும். இந்த லோ மார்க்கெட் கிளியர் பண்ணும்போது இங்கே இருக்கக்கூடிய அந்த ரெஃபரன்ஸ்லாம் உங்களுக்கு ப்ராப்பர் ஒரு டிமாண்டாக இருக்கும். அங்கேருந்து ஆக்ஷன் ப்ராசஸ் எப்படி ஃபாலோ பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்கணும். பர்ஃபெக்ட்டுங்களா? ஸோ மார்க்கெட் ப்ரொஃபைல், ஆக்ஷன் ப்ராசஸ், பெல் கர்வ், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அண்ட் டே டெவலப்மெண்ட். ஸோ இதெல்லாம் அடங்கியது தான் நமக்கு மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, கிளியருங்களா? அப்போ டவுன் சைடு அப் சைடு எல்லாமே நம்ம வந்து மார்க் பண்ணிட்டோம். திரும்ப ஒரு வாட்டி நான் வந்து ரீக்ளாரிஃபை பண்ணிக்கிறேன். பொறுமையாக பார்க்கணுன்றதுக்காக நீங்கள் சீக்கிரமாகவே இந்த ரெக்கார்டிங்ஸ் போடுறோம். தயவுசெய்து ஏன் இவ்வளோ நேரம் போடுறீங்க அதெல்லாம் கேட்காதீங்க, லேர்னிங்காக பாருங்கள். ஓகேங்களா? இதெல்லாம் கிடைக்கிறதுக்கே எங்களுக்குலாம் பல வருஷம் ஆச்சுங்க. ஓகேங்களா? கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேலே எங்களுக்குலாம் இதெல்லாம் ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்கே நாங்களாம் இருக்குது. உங்களுக்குலாம் இங்கே வந்து ஒரு நாளைக்கு 1/2 hourலேயே கிடைக்குதுன்னும் போது அதை லேர்னிங்காக பாருங்கள். டைம் இல்லைன்னா அப்புறம் கூட பாருங்கள், ஒன்றும் ஆகாது. ஓகேங்களா? இல்லை ரெஃபரன்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சிங்களா? ஓகே, இப்போ இந்த புவர் லோ இருக்குது. இந்த இம்மீடியட்டாக இந்த இடத்துல ஒரு பேலன்ஸ் நமக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த பேலன்ஸ்லேருந்து நமக்கு ஃபர்தராக ஆக்ஷன் நாளைக்கு என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்குறோம். நேற்றோட ஆக்ஷன் வச்சு பார்க்க சொன்னால் நேற்று இந்த இடம் நம்ம ஆல்ரெடி சொன்னோம் பேலன்ஸ்டாக இருக்குது. எங்கே ஓப்பன் ஆகுது, இங்கேருந்து நேராக இங்கே ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகும்போது இங்கே யாருங்க இருக்கா, இந்த இடத்துல ஒரு டிமாண்ட் ஆல்ரெடி இருக்குது. கரெக்டுங்களா? அதுக்கு மேலே ஓப்பன் ஆகி அழகாக டெஸ்ட் எடுத்துகிட்டு அவங்களால முடிஞ்சது கான்ஃபிடென்ஸாக 2 பேர் மூவ் ஆனாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ரிவர்ஸ் எப்படி ஆச்சு, எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணேன். அதை வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாரிஃபை ஆகும். ஓகே, அப்போ திஸ் ரேலி ஹை, இந்த ஆஃப் கட்டாயம் நீங்கள் நோட் பண்ணணும். அப்புறமா
இந்த பர்டிகுலர் ப்ரொஃபைலாக பார்க்கும்போது பி ப்ரொஃபைல் மாதிரி இருக்கும். இன்னைக்கு பார்க்கும்போது பி ப்ரொஃபைல் மாதிரி இருக்கும். பட் இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு வீக்கர் ப்ரொஃபைல் தான். இன்னைக்கு வந்து வீக்கர் செல்லிங், இந்த இடத்துல வந்து வீக் செல்லிங் ப்ரொஃபைல் தான் இது. ஓகேங்களா? அட் சேம் டைம் நம்மளை பொறுத்தவரைக்கும் நம்ம டிமாண்டில் வந்து நின்றுச்சு. ஓகே, அப்போ இப்போ இந்த வீக்குக்கான ரேஞ்ச் இங்கே நமக்கு கிடைச்சிருச்சு. ஸோ ரெஸ்பான்சிவ் செல்லர் இங்கே இருக்கிறாங்க, ரெஸ்பான்சிவ் பையர் இருக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ இங்கே ரெஸ்பான்சிபிள் உள்ளே வரக்கூடியவங்க மேபி இந்த ஹைக்கு இந்த லோக்கம் பாருங்க, மார்க்கெட் எவ்வளோ கரெக்ஷனாக இருக்கு உங்களுக்கு தெரியும். இருங்க, இதாங்க எக்ஸாக்ட் 50 லைன். இந்த ஹைக்கு லோக்கர் கூட எக்ஸாக்ட் 50 லைன். இங்கே தான் மார்க்கெட் முடிஞ்சிருக்குங்களா? தெரியுதுங்களா? ஓகே, ஸோ இதுக்கு மேலே எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. பர்ஃபெக்டாக உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிவிட்டு நாளைக்கு ஃபாலோ பண்ணுங்க. நவ் யூ கோ ஃபார் நிஃப்டி. கிளியர்? ஓகே, நிஃப்டி என்னங்க பண்ணாங்க? இனிஷியேட்டிவ் செல்லிங் இன்னைக்கு பண்ணி விட்டாங்க. இனிஷியேட்டிவ் செல்லிங் பண்ணி விட்டாலும் அது நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்காது, ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ரிப்பேர் ஒர்க்கு நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அந்த ரிப்பேர் ஒர்க்கை தான் அவங்க பண்ணாங்க. அதை பர்ஃபெக்டாக பண்ணாங்க. அதாவது பர்ஃபெக்ட் அங்கே பேங்க் நிஃப்டியில் ரிஃப்ளெக்ட் ஆகும்போது இங்கேயே நமக்கு என்ன ஆச்சு, உங்களுக்கு ஐபி கான்செப்ட்ல ரிஃப்ளெக்ட் ஆச்சு. இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்கும், இந்த இடத்துல இருந்து ரிஜெக்ட் ஆகி மார்க்கெட்டு பி பீரியட் என்ன பண்ணாங்க, இங்க ஓப்பன் ஆன பி பீரியடு போயிட்டு இங்க இடத்துல வந்து க்ளோஸ் பண்ணாங்க. அதுவே உங்களுக்கு ஐபி ஆஃப் தான். ஐபி ஆஃப் கீழே வந்திருக்கவே கூடாது. ஸோ ஐபி ஆஃப் கீழே மார்க்கெட் பர்ஃபெக்டா இந்த இடத்துல கன்வெர்ட் ஆகுது. லோயர் டைம்ல எனக்கு கரெக்டாக அதுக்கான இது கிடைச்சிது. இந்த இடத்துல நமக்கு ரிப்பேர் ஒர்க் இருந்து பேசணும். கரெக்டாக அந்த ரிப்பேரை இன்னைக்கு முடிச்சிட்டாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த பர்டிகுலர் பிளேஸ் என்னவா மாறிடுச்சு, இங்க இருந்து போனவங்களுக்கு இந்த பிளேஸ் என்னவா மாறிடுச்சு, லாஸ்ட் பாயிண்ட் ஆஃப் சப்ளையா இப்போதைக்கு இருக்கு. அப்போ இதை உடைக்காத வரைக்கும் நமக்கு அப் ட்ரெண்ட் கிடையாது. ஓகேங்களா? மார்க்கெட் கரெக்ஷன் தான். இப்போ நமக்கு இங்க ஏற்கனவே பேசுற மாதிரி இந்த இடத்துல நமக்கு ப்ராப்பரா மார்க்கெட் பிஸ்னஸே பண்ணல. அதுக்கான ஒர்க்கை பண்ணிட்டு இருக்கு. அதே மாதிரி பாருங்க, கான்ஃபிடென்ஸான செல்லிங் அந்த அளவுக்கு இல்லை. பர்ஃபெக்டா இந்த இடத்துல ஒரு புல் பேக் லோ மார்க்கெட் எக்ஸாக்டா ப்ரீவியஸா இருந்த அந்த சிங்கிள் பிரிண்ட்டுக்கு நியர்ல உங்களுக்கு ஒரு புல் பேக் லோ ரெஃபரன்ஸ் இருக்கு. இந்த புல் பேக் லோ ரெஃபரன்ஸ் இருக்கு. அந்த புல் பேக் லோ ரெஃபரன்ஸ்க்கு அப்புறமா மார்க்கெட்ல என்ன பண்ணுவேன் வந்து இந்த புல் பேக் லோ எடுத்த பிறகு இந்த ஹையை கிளியர் பண்ணும், கிளியர் பண்ணல. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த லோ ஒன்று கிளியர். அப்போ இந்த இடம் வந்து நாளைக்கு ஒரு பர்ஃபெக்டான உங்களுக்கு ஒரு இமிடியேட் ரெஃபரன்ஸா இருக்கும். இமிடியேட் ரெஃபரன்ஸ் 24,085 அண்ட் 24,000. எஸ், ஐ மீன் 24,085 அப்புறம் 23,825. இந்த 200 பாயிண்ட் ரேஞ்சுங்க பர்ஃபெக்டா. இந்த 200 பாயிண்ட் ரேஞ்ச் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபர்ஸ்ட் இமிடியேட் ஒரு ரேஞ்ச், இனிஷியல் பேலன்ஸ்க்கு உண்டான ரேஞ்ச் மாதிரி இருக்கும். இங்கேருந்து உங்களுக்கு மார்க்கெட் கன்வெர்ட் ஆகும்போது வில் கெட் சம் மூவ். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல அவங்க ஆக்ஷனை முடிச்சுட்டு எய்தர் இந்த பக்கம் வந்து இந்த ப்ரொஃபைலை ரிப்பேர் பண்ண போகிறாங்களா, இல்லை இங்கே போய் இங்கே ரிப்பேர் பண்ண போகிறாங்களா அப்படின்றது பாருங்க. அப்போ நாளைக்கு இந்த இடத்துலேருந்து அப்படி வைக்க போகிறாங்களா, இந்த இடத்துல இப்படி பண்ண போகிறாங்களா அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ மார்க்கெட் என்னங்க பண்ணுறாங்க பாருங்க, நல்ல கிளியராக இந்த ரேஞ்சிலிருந்து அந்த டவுன் அந்த ரேஞ்ச் வரைக்கும் மெயின்டைன் பண்ணுறாங்க. அப்போ வந்து எப்படி பொசிஷன்லாம் இருக்கிறாங்க. அப்போ பொசிஷன் ட்ரேட்லேயே ஒரு இன்ட்ராடேக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இன்னைக்கு கிடைச்சிருக்கு பேஸ்ட் ஆன் கான்டெக்ஸ்ட். அப்போ நம்ம என்ன பண்ணணும், கான்டெக்ஸ்ட், ஆக்ஷன் ப்ராசஸ் அதெல்லாம் பார்த்து கரெக்டாக போகும்போது உங்களுக்கு மார்க்கெட்டுக்கான புரிதல் இருக்கு. அப்போ ஓகே, அகைன் ஐ மார்க்கிங் த ரெஃபரன்சஸ், க்ளோசிங், புல் பேக் லோ, சிங்கிள் பிரிண்ட். ஓகே, ஏன்னு சொன்னா இந்த பேலன்ஸ் கீழே அவங்க கன்வெர்ட் ஆகல. அதுதான் நான் கிளியரா உங்களுக்கு சொன்னேன், இந்த பேலன்ஸ் கீழே அவங்க கன்வெர்ட் ஆகல. ஓகே, இந்த பேலன்ஸ் கீழே இப்படி எனக்கு வரல. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு ஸ்மால் ஹை, ஐ மீன் ரேலி ஹை, இந்த இடத்துல ஒரு வீக்கர் ஹை. ஓகே, ஒரு ஸ்மால் பேலன்ஸ், செல்லிங், சிங்கிள் பிரிண்ட் ஆஃப்டர் ஐபி பிரேக் அவுட் நடந்துச்சு. இந்த இடம் இன்னையோட டே ஹை ஆர் ரேலி ஹை எடுப்பாங்க. இது ஆல்ரெடி அந்த மல்டி டே மெக்கானிக்கல் ரெஃபரன்ஸோட ஹைல தான் மார்க்கெட் இன்னைக்கு ரிஜெக்ட் ஆயிடுச்சு. இதெல்லாம் ஓவரால் இந்த கான்டெக்ஸ்ட் எல்லாம் கூட்டி கழிச்சு உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணுங்க. மார்க்கெட் வந்து உங்களுக்கு இன்ட்ராடே பிரகாரம் நடக்குதுங்களா, இல்லை மார்க்கெட் வந்து ஒரு பொசிஷன் டு இன்னொரு பொசிஷனா நடக்குதுங்களா அப்படின்னு பாருங்க. அப்புறம் லாங் டைம் ட்ரேடர் நம்ம இருக்கணும்னா நம்ம இன்ட்ராடேவே
பார்த்துட்டு தான் முடியுமா? இல்ல மார்க்கெட் கூடவே போனா முடியுமா? இதெல்லாம் நீங்க செல்ஃப் அனலைஸ் பண்ணுங்க. செல்ஃப் அனலைஸ் பண்ணி நீங்க எப்படிப்பட்ட ட்ரேடரா இருக்கணும் அப்படின்றத நீங்க வந்து ப்ரொஃபஷனலா வரதுக்கான பாசிபிலிட்டிஸை நீங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் யுவர் இன்ட்ரெஸ்ட். ஓகே, வி ஆர் ஆல்வேஸ் சப்போர்ட்டிங் அண்ட் விஷஸ். நிறைய பேர் இப்போ இன்ட்ரெஸ்டாக மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங் பக்கம் வர்றது ரொம்ப எல்லாம் ஒரு டே முடிஞ்ச உடனே எங்கே சப்போர்ட் இருக்கும், எங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் அப்படின்லாம் ஓடாமல் மார்க்கெட்டை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கான்டெக்ஸ்டாக நீங்கள் லேர்ன் பண்ணுறதை பார்க்கும்போது ஒரு டீசென்ட் ஆடியன்ஸ் பார்க்கறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்களுடைய ரோல் என்னன்னா, அந்த ஸ்மால் க்ரௌடாக இருந்தாலும் அவங்களுக்கு பர்ஃபெக்டாக சொல்லி கொடுத்து அவங்க ஃபேமிலி அவங்க கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணி பெஸ்ட்டாக இருந்தால் போதும். ஓகேங்களா? 100 பேர் 500 பேர் 1000 பேர் வந்து இங்கே ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஓகேங்களா? ஸோ ஒரு டீசென்ட் க்ரௌடாக இருந்தாலும் பெஸ்ட்டாக இருக்கணும் எங்களுடைய ஆம்பிஷன். எங்களுக்கு இப்போதைக்கு ஒரு 100+ மெம்பர்ஸ் வந்து இது ரெகுலராக வாட்ச் பண்ணுறாங்கன்னு தெரிய வந்திருக்கு. இதை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க. டெஃபினட்டாக உங்களுக்கு டிசம்பர் மந்த்தில் ஒரு ஷார்ட் டூரிங் லேர்னிங் ப்ரெசன்டேஷனை நானோ இல்லை ஹேமாவோ அப்படி இல்லைன்னா என்னுடைய டீமோ கட்டாயம் உங்களுக்கு பண்ணுறதுக்கான ஒர்க் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு மார்க்கெட் புரிதலுக்கான ஒரு சப்ஜெக்டாக இதை நாங்கள் கொடுப்போம். ஓகேங்களா? ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. சி யூ அகெயின். பை.